அனுஷ்கா, அதாவது நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவுக்கு எப்படி லட்சக்கணக்கில் ரசிகர் கூட்டம் இருக்கோ அதற்கு ஈக்குவலாக இல்லை அதுக்கு அதிகமாகவே அனுஷ்காவுக்கு இருக்குது. ஏன்னா நயன்தாராவுக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கூட்டம் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு தெலுங்கில் அவ்வளோ ரசிகர் கூட்டம் இருக்கான்னு கேட்டால் சந்தேகம் தான். ஆனால் அனுஷ்காவுக்கு பார்த்தீங்கன்னா தெலுங்கில் மாபெரும் ரசிகர் கூட்டம், அதில் பாதியாவது தமிழில் இருக்கும். அதாவது ஹேட்டர்ஸே இல்லாத ஹீரோயின் லிஸ்ட் எடுத்தோம்னா நிச்சயமாக அனுஷ்காவுக்கு மிக முக்கியமான இடம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தமிழில் அவங்க நடித்த படங்கள் சிங்கம் மாதிரியான படங்கள் பெரு வெற்றி பெற்றாலும் சரி, வேட்டைக்காரன் மாதிரியான தோல்வி படமும் சரி, அனுஷ்காவை ரசிக்காத ரசிகர்களே கிடையாது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், அவங்களுக்கு வந்து ஆட்டிடியூடே இல்லாத ஒரு ஹீரோயின் அப்படிங்கிற அவங்க ஒரு பேரையும் வாங்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட அனுஷ்காவை பார்த்தீங்கன்னா சில பல வருடங்களாக பெருசாக படங்கள் நடிக்கவே இல்லை. ஏன்னா அந்த இஞ்சி இடுப்பழகி சைஸ் 0 அப்படிங்கிற படத்தில் நடிக்கிறதுக்காக நிறையா வெயிட் போட்டாங்க. ஸோ அந்த வெயிட்டை குறைக்க முடியாமல் ரொம்பவே தடுமாறி இப்போ தான் சமீபத்தில் ஒரு தெலுங்கு படம் நடித்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் பழைய மாதிரி ஒரு மிகப்பெரிய இன்னிங்ஸை ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண அனுஷ்கா அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வெற்றிகரமான தயாரிப்பாளர் மற்றும் ஒரு இயக்குனர்கிட்ட தன்னை ஒப்படைச்சிருக்காங்க. யூவி கிரியேஷன்ஸ் தான் அந்த படத்தை தயாரிக்காங்க. டைரக்டர் யார் அப்படின்னா மிக முக்கியமான ஒரு டைரக்டர். இன்னும் சொல்ல போனால் அனுஷ்காவுக்கு ஒரு பெரிய ஹிட்டை கொடுத்த ஒரு இயக்குனர்னு சொல்லலாம். வேறு யாரும் இல்லை, டைரக்டர் கிறிஸ் தான். ஏன்னா அவரோட இயக்கத்தில் அனுஷ்கா நடித்த வேதம் படம் பார்த்தீங்கன்னா தெலுங்கில் அதிரி புதிரி ஹிட்டாச்சு. அந்த படம் தான் தமிழில் நம்ம சிம்பு சந்தானம் அனுஷ்கா நடிப்பில் வெளியான வானம் படம். இங்கே எதிர்பார்த்த அளவுக்கு போகலனா கூட அங்கே வேதம் படம் மிக முக்கியமான ஒரு வெற்றி அடைஞ்சிது. அவருக்கு தேசிய விருதும் கிடச்சிது. யாருக்கு? நம்ம டைரக்டருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வெயிட்டான கேரக்டரை கொடுத்து கமர்ஷியலாக ஹிட்டு கொடுத்த நம்ம கிறிஸ் இயக்கத்தில் தான் அனுஷ்கா ஒரு புதுப்படம் வந்து நடிக்க போகிறாங்க. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இது அனுஷ்காவோட 50வது படம். இந்த விஷயத்தை வந்து சில நாட்களுக்கு முன்னாடி தான் அவங்க வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபீமேல் சென்ட்ரிக் சப்ஜெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ யாரெல்லாம் அனுஷ்காவோட 50வது படத்துக்கு, அதுவும் வேதம் ஹிட்டு கொடுத்த இயக்குனர் கிறிஸோட இயக்கத்தில் நடிக்கிறதுக்கு ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.